இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய 4வது வெள்ளியில் நாம் பயணிக்கின்றோம். இன்று இறைவார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இறை பற்றுள்ளவர்கள் என்ன செய்வார்கள், இறை பற்றில்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. குறிப்பாக சாலமோனின் ஞான நூலிலிருந்து இறை பற்றில்லாத மனிதர்கள் அவர்கள் செய்கின்ற செயல் என்னவாக இருக்கும், கடவுளை புரிந்து கொள்ளாமல், கடவுளை அறிந்து கொள்ளாமல் அவருக்கு எதிராக செய்கின்ற செயல்கள் என்னென்ன என்பதை அவை விளக்குகின்றன. அதே போல நற்செய்தியிலும் இயேசுவை மெசியாவாக, மீட்பராக, கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் கடவுளை, இயேசுவை யார் என்று கேள்வி கேட்கின்றார்கள். யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எழுதுகின்ற முறை பல வகையான விழாக்களை கொண்டே இருந்திருக்கின்றது. குறிப்பாக அதிகாரம் 7 பார்க்கின்ற பொழுது இந்த கூடார திருவிழாவை முன்னிட்டு அவர் இந்த நற்செய்தியை எழுதுகின்றார். கூடார திருவிழா மற்றும் பல திருவிழாக்களை மையமாக கொண்டுதான் புனித யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை பரப்புகின்றார். இன்று நற்செய்தியின் மூலம் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இறைமகன் இயேசு யார், இயேசு எங்கிருந்து வந்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொண்ட யூதர்கள் அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்ய போகின்றார், அவர் என்ன அதிசயங்கள்லாம் செய்தார் என்று அவர் செய்த செயல்கள் மூலம் அவரை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். இந்த தவக்காலத்தில் தவம், ஜபம், தானம் என்று பல முயற்சிகளை செய்து இறைவனை அறிந்து கொள்ள முயற்சிக்கின்ற நாம் பல நேரங்களில் நம்முடைய சுயநலத்தால் அல்லது இறைவனை பற்றி கொள்ளாத தருணங்கள் நம் ஒவ்வொருவரையும் இறைவனை விட்டு விலகி செல்லக்கூடிய தருணங்களாக மாறிவிடுகின்றது என்பதை நாம் உணராமல் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டே போகின்றோம். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் இயேசு யார், எங்கிருந்து வருகின்றார் என்பதை தெரிந்த நாம் அவர் எதற்காக வந்திருக்கின்றார், அவர் யார், நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன, அவர் உண்மையான கடவுளின் மகன் மெசியா என்பதை நாம் அறிந்து கொள்ளதான் இந்த தவக்காலமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும், குறிப்பாக நாம் செய்கின்ற ஜெபம், தவம் மற்றும் தானம், இவை மூன்றும் இயேசுவோடு நெருங்கிய ஒரு உறவை நாம் வளர்த்து கொள்ள நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு உன்னதமான ஒரு தவக்காலமாக இது நமக்கு இருக்காது, ஒரு பயனுள்ள ஒரு தவக்காலமாக இருக்காது. ஒரு பயனுள்ள தவக்காலமாக இருக்கவும், குறிப்பாக இறைப்பற்றுள்ள மனிதர்களாக நாம் வாழவும் இயேசுவை அணுக வேண்டும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், இயேசுவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, இதோ எங்களுடைய சுயநலத்தால், எங்களுடைய அறியாமையால் உம்மை விட்டு விலகிய தருணங்களுக்காக மனம் வருந்தி தொடர்ந்து இறைப்பற்றுள்ள மனிதர்களாக உம்மை பற்றி கொள்ளவும், நீரே எங்களுடைய வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் எங்கள் வாழ்வின் மையமாக ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன்.